நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? இத கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த குறிப்பிட்ட ஊர்ல இருந்து நல்லவங்க வர முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் நாம யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாடுகள்லையும் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கத்தான் செய்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே தெய்வத்தால் படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவரது மனநிலையிலையும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த ஊர்ல வாழ்றவங்க எல்லாம் உயர்ந்தவங்க, இந்த ஊர்ல வாழ்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, இந்த ஊர்ல வாழ்றவங்க எல்லாம் நடுத்தரமானவங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஊரா லேபிள் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்க அப்படி இல்லாது இருக்கலாம். ஆனா இந்த லேபிள் பண்ணுகின்ற வழக்கம் எல்லா நாடுகள்லையும் இருக்கத்தானே செய்கின்றது. இதை மறுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அன்பின் உள்ளங்களே, இதை நான் பேசுகின்ற பொழுது இதை யாரையும் சாடுவதாக நான் பேசல. நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை குறித்து நான் பேசுகின்றேன். இன்னும் சொல்ல போனால் பாருங்க, நம்முடைய பசங்களை நாம விளையாட விடுகின்ற பொழுது கூட அவர்கள் யார் யாரோடு விளையாடணும் அப்படி என்பதில் கூட நாம் கவனமாக இருக்கின்றோம். அவங்க ஸ்கூலுக்கு போகிற வேளையில் கூட யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமயங்களில் நாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்த பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் சொல்லுகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் தீயவர்களது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கிடையாது, நல்லவர்களது ஃப்ரெண்ட்ஷிப். இவர்களினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணாம், என்ன அவங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நாம் யோசிக்கிறது இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதில்லை. ஒரு வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படி இல்லாது இருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கின்றது. அதற்காக இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். அந்த மாற்றம் எங்கிருந்து வரணும்? நம்ம கிட்ட இருந்து வரணும். இயேசு ஆண்டவரை குறித்து பிலிப்பு போய் நத்தனியலிடம் சொன்னதும் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. நாசரேத்துல இருந்து ஏதாச்சும் நல்லது வர முடியுமோ? the same mentality, அன்னைக்கு இருந்த அதே மென்டாலிட்டி இன்னைக்கு நமக்குள்ளும் இருக்கிறது. அப்போ இதை எப்படி மாத்திக்கிறது? 2000க்கு மேற்பட்ட வருஷங்கள் காலத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட மனநிலை இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எடுப்பில் மாத்திக்க முடியுமா? முடியாதுதான். ஆனா நாம மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதை நிச்சயமாக மாத்திக்க முடியும். எப்படி மாத்திக்க முடியும்? நம்மிடமிருந்தே அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கணும். அப்படி நாம் ஆரம்பிப்போமாக இருந்தால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பசங்க ஸ்கூலுக்கு போகின்ற பொழுது சேர்ந்து போகின்ற அந்த நிலையாக இருக்கட்டும், யார் கூட இவங்க சேர்ந்து போகணும், யார் கூட சேர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, கெட்ட நண்பர்களாக இருந்தால் அவர்கள் கூட நீங்கள் உறவு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பசங்களுக்கு சொல்லலாம். அதை கூட நாம் இப்படி யோசிக்கலாமே, சரி என்னுடைய பிள்ளைகளோடு சேர்றவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், நான் இப்படி என்னுடைய பையனை பார்க்கிறேனே, நான் இப்படி என்னுடைய பொண்ணை பார்க்கிறேனே, என்னுடைய பையனோ பொண்ணோ பூவாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களோடு சேருகின்றவர்கள் நாராக இருக்கின்றார்கள், அவர்களது பழக்க வழக்கங்கள் சரியில்லை தான். ஆனால் பழமொழி என்ன சொல்லுகிறது? பூவோடு சேருகின்ற நாரும் மனம் வீசும் அப்படின்னு. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நாம தலை போட வேண்டாம். அதே வேளையில அவர்களோடு நாம் சேரக்கூடாது, இவர்களோடு பழகக்கூடாது, அவர்களை தூரமாக வைக்கணும் அப்படி என்கின்ற மென்டாலிட்டிலையும் இருந்து நாம் கொஞ்சம் மாறுவோமாக இருந்தால், அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து நாம் ஆரம்பிப்போமாக இருந்தால், எப்படி நாசரேத்தில் இருந்து நல்லது வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை உடைத்து நாசரேத்தில் இருந்துதான் நல்லது வரும் அப்படின்னு சொல்லி மெசியாவாக இயேசு வழி வந்தாரே, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமூகத்திலும் நல்லவைகள் தோன்ற ஆரம்பிக்க, இந்த நல்லவைகளை ரொம்ப இலகுவாக நாம பரப்பிடலாங்க. இன்னைக்கு தான் ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்னும் எத்தனையோ மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எவ்வளவோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது இந்த மொபைல் ஃபோன் மூலமாக.
இதன் மூலமாக நம்முடைய நன்மையான செய்திகளை நாம் பரப்புவோமாக இருந்தால், நம்முடைய மாற்றத்தை நம்மிடமிருந்தே நாம் ஆரம்பிப்போமாக இருந்தால், இனி வரக்கூடிய தலைமுறை ரொம்பவும் சிறந்த தலைமுறையாக உயர்ந்து நிற்க, நாசரேத்தில் இருந்தே நல்லது வருகின்ற பொழுது நம்மிடமிருந்து நல்லது வர முடியாதா அப்படி என்பதை உலகத்திற்கு நாம் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கலாம். ஆமென்.